மீனா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிடுமா. இப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன். செந்தில் இருந்துட்டு தான் செஞ்ச எல்லா தப்பையும் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர்கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் உங்கள் அப்பா பண்ணிகிட்ருக்காரு, அவர் எனக்கு மட்டும் அப்பா இல்லைன்னு உனக்கும் அப்பா தான் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் உதவி கேட்டதுனால நம்ம செந்திலை வந்து செஞ்சிடுறாங்க. அதனால் நீ குடும்பத்தோட சந்தோஷமாக பிள்ளைக்குட்டியோட வாழணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்திட்டு போகிறாங்க. இதைத்தானே அப்பா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீ இல்லாதவங்களுக்கு தேடி போயெல்லாம் உதவ வேண்டாம். அவங்க உன்னை தேடி வரும்போது நீ அவங்களுக்கு உதவுனாவே போதும். நீ செஞ்ச தப்பு எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான்டா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குன்னு நான் உணர்வே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இது போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மீனா இருந்துட்டு செந்தில் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு எல்லா தப்பும் என் மேலே தான் மீனா, என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு இருக்கிற போது நம்ம செந்தில் வந்து நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிடு மீனா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதை ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கணும். இல்லை நான் வேண்டாம்னு அது ஆஃபீஸில் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் விட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டது என்னுடைய தப்பு தானே சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.